Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard maths ல இருந்து example 3.17 பார்க்கலாம். இந்த சம்ல a minus b plus c the whole square இன் விரிவு காண்க expand பண்ணி எழுதணும். சரி பார்க்க என்ன ஃபார்முலா படி இருக்குன்னா a plus b plus c the whole square ஃபார்முலா படி இருக்கு. இதோட எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா a square plus b square plus c square plus 2 into ab plus 2 into bc plus 2 into ca. இந்த ஃபார்முலால இங்க பிளஸ் b இருக்கு, ஆனா இங்க மைனஸ் b இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். a minus b plus c the whole square. a square plus b வர இடத்துல மட்டும் மைனஸ் போடணும். minus b square plus c square plus 2 into a க்கு வந்து a, b க்கு வந்து minus b plus 2 into bc க்கு 2 into b க்கு வந்து minus b c plus 2 into ca அப்படியே எழுதி. அடுத்து a square, இப்போ minus b square அப்படின்னா minus b into minus b, minus minusம் plus b into b வந்து b square, அப்போ plus b square plus c square. இப்போ 2 into a into b யா, இப்போ 2 into a into b plus into minus minus, அப்போ minus 2ab. அதே மாதிரி 2 into bc னா 2 into bc plus into minus னா minus 2 into bc plus 2ca. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard maths ல இருந்து example 3.18 வந்து பார்க்கலாம். இதுல 2x plus 3y plus 4z the whole square இன் விரிவு காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த சம் பார்க்கவே a plus b plus c the whole square ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இந்த a plus b plus c the whole squareக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா a square plus b square plus c square plus 2 into ab plus 2 into bc plus 2 into ca. இப்போ a வர இடத்துல 2a, b க்கு 3y, c க்கு 4z சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a க்கு 2x, b க்கு 3y, c க்கு 4z. இப்போ a க்கு வந்து 2x சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா, the whole square, plus b க்கு வந்து 3y the whole square, c க்கு 4z the whole square plus 2ab க்கு 2 போட்டுட்டு a க்கு பாத்தீங்கன்னா 2x, b க்கு வந்து 3y plus 2bc க்கு 2, b க்கு வந்து 3y, c க்கு வந்து 4z plus 2ca க்கு 2, c க்கு வந்து 4z, a க்கு வந்து 2a. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 3 3 9, y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 4 16, z ஸ்கொயர் பண்ணா z ஸ்கொயர் பிளஸ் இப்போ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 2 4, 4 3 12, 12 x into y பிளஸ் 2 3 6, 6 4 24, 24 y z பிளஸ் 2 4 8, 8 2 16, 16 x z. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.